சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம முத்து இருந்துட்டு, நேரா நம்ம கிறிஷோட பெரியப்பாவையும், பெரியம்மாவையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அதுக்கு அடுத்ததா விஜயா இருந்துட்டு, "என்னடா அடுத்தது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டியா? இப்ப இவங்களுக்கு வேற நீங்க தண்ட சோறு போடணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. தண்ட சோறு இத்தனை நாளா நம்ம யாருக்கு போட்டுட்டு இருந்தோன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஆமா, எங்க மனோஜ் பார்லர் அம்மாவை ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து கேட்கவும், அதுக்கு அடுத்ததாக ரோகிணி வந்து நிற்கிறாங்க. ரோகிணியை பார்த்த உடனே கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. "என்ன கல்யாணி, நீ இங்கே இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், விஜயா இருந்துட்டு, "என்ன நீங்கள் வந்ததும் வர்றதுமா கல்யாணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? கல்யாணி வந்து எங்கள் வீட்டில் ஒரு குட்டிச்சத்தான் இருக்குது. அவங்களுடைய அம்மா பெயர் தான் கல்யாணி. இது எங்கள் வீட்டு மருமக. பேர் ரோகிணி" அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அவங்க 2 பேரும் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அண்ணாமலை இருந்துட்டு, "என்னடா முத்து இதெல்லாம்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இத்தனை நாளாக இந்த பார்லர் அம்மா நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கு. ஏற்கனவே கிறிஷ் நம்ம யார் யாருன்னு சொல்லி ரொம்ப குழப்பத்தில் இருந்தோம்ல. கிறிஷ் வேற யாரும் இல்லை, அது இந்த பார்லர் அம்மாவோட பையன்தான். இவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு. ஏதோ இங்கே நிற்கிறாங்களே, இவரோட தம்பியை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. அதனால் மனோஜ் திட்டம் போட்டு இந்த பார்லர் அம்மா கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு வந்துடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.